Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. சூரியனை ஆய்வு செய்ய இந்தியா சார்பில் முதன்முறையாக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் தனது முதல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. அதாவது ஒளிவட்ட பாதையை நிறைவு செய்திருக்கிறது என இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இந்திய விண்வெளித்துறையில் சந்திராயன் 3க்கு பிறகு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மிஷன் ஆதித்யா L1 தான். இதற்கு முன்னர் இந்தியா சார்பில் சூரியனை ஆய்வு செய்ய எந்த விண்கலமும் அனுப்பப்படவில்லை. ஆதித்யா L1 தான் முதல் விண்கலம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஆதித்யா விண்கலம் சுமார் 127 நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 எனும் இடத்தில் சூரியனை பார்த்தவாறு சமீபத்தில் தான் நிலைநிறுத்தப்பட்டது. பின்னர் விண்கலத்தில் உள்ள கருவிகள் தற்போது செயல்பட தொடங்கின. SUIT அதாவது சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் மற்றும் VELC விசிபிள் எமிஷன் லைன் கரோனோகிராஃப் ஆகிய கருவிகள் சூரிய புயல்களை தெளிவாக படம் பிடித்திருந்தது. கடந்த மே 10-11 தேதிகளில் சூரியனிலிருந்து சூரிய புயல் வெளிவந்தது. இது பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இதனை சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த விண்கலன்கள் படம் பிடித்தன. ஆனால் ஆதித்யா L1 படம் எடுக்க இயலவில்லை. இருப்பினும் மே 14ஆம் தேதி ஆதித்யா L1 இருக்கக்கூடிய கருவிகள் சூரிய புயல்களை பல்வேறு கோணங்களில் தெளிவாக படம் பிடித்தது. இதில் சூரியனின் காந்த பகுதிகளை தெளிவாக பார்க்க முடிகிறது. அதேபோல சூரிய புள்ளிகள் உள்ளிட்டவற்றையும் ஆதித்யா தெளிவாக படம் பிடித்திருந்தது. இதற்கு முன்னரும் கடந்த பிப்ரவரி மாதம் இதே போல சூரிய புயல்கள் வெளியாகி இருந்தன. அப்போதும் பாப்பா எனும் கருவி அதை தெளிவாக படம் பிடித்திருந்தது. இப்படியாக சூரியனை ஆய்வு செய்யும் வேலையை ஆதித்யா மிகச்சரியாக செய்து வருகிறது. சூரியனிலிருந்து வெளிவரும் காந்த புயல்கள் செல்போன் தொடங்கி டிவி, கம்ப்யூட்டர் என எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும் முற்றிலுமாக செயலிழக்க வைத்துவிடும். இன்றைய தேதியில் நூற்றுக்கணக்கான அணு உலைகளை பாதுகாக்க எலக்ட்ரானிக் சாதனங்களை தான் நாம் பயன்படுத்தி வருகிறோம். அப்படி இருக்கையில் காந்த புயல் காரணமாக பேரழிவே ஏற்படும். எனவே இந்த பேரழிவை முன்கூட்டியே கண்காணிக்க கரோனல் மாஸ் எஜெக்ஷனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம். இந்த பணியைத்தான் இந்தியாவின் ஆதித்யா L1 வெகு சிறப்பாக செய்து வருகிறது. இந்நிலையில் ஆதித்யா L1 தனது முதல் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. அதாவது ஒளிவட்ட பயணத்தை ஆதித்யா வெற்றிகரமாக முடித்திருக்கிறது என இஸ்ரோ கூறியுள்ளது. ஆதித்யா L1 எங்கு பயணத்தை தொடங்கியதோ அதே இடத்திற்கு 178 நாட்கள் கழித்து மீண்டும் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த ஒரு சுற்றுப்பயணத்திலேயே ஏராளமான தகவல்களை ஆதித்யா L1 சேகரித்து கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் அடுத்த சுற்றுகளில் மேலும் அதிகமான தகவல்களை ஆதித்யா சேகரித்து வரும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆதித்யா L1 வெற்றி மூலம் சூரியனை ஆய்வு செய்யும் சர்வதேச நாடுகளின் தரத்திற்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக விண்வெளித்துறையில் சீனாவுக்கு இந்த மிஷன் மூலம் இந்தியா போட்டியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.